அஸ்ஸலாமு அலைக்கும். தங்கம், யாரா தங்கம்? தங்கப்பில் எங்கே படுத்துருக்காங்க? தங்கம் எங்கே படுத்துருக்காங்களாம்? சிலக்குட்டி தங்கம் இங்கே பாரு. சரமா சரமா இங்கே பாருங்க. தங்கப்பில் காலையில் எழுந்திரிச்சு என்ன சாப்பிட்டாங்கன்னா மீன் சாப்பிட்ருக்காங்க இன்றைக்கி. ஆமாம், மீனை சாப்பிட்டு உள்ளே போய் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. ஆமாம், எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 10-15 கருவேப்பிலை மரம் கிட்டே இருக்குது. அதில் ஒரு 5-6 மரம் பெருசு, மீதியெல்லாம் குட்டி குட்டியாக செடிங்களாக இருக்கும் பாருங்கள். இந்த மரம் வந்து ரொம்ப பெருசாக இருந்தது. அப்புறம் என்ன பண்ணிட்டேன்னா அப்படியே சுத்தமாக வெட்டி விட்டுட்டு அந்த சின்ன வேரை மட்டும் வச்சுருந்தோம். அந்த ஒரு சின்ன களியில் சைஸுக்கு வச்சுருந்தது. அப்புறம் அதில் துளுக்குது பாருங்கள், அது வெட்டி விட்ட பிறகு. ஆமாம், அப்புறம் சின்ன சின்ன கன்றுகளாக முளைக்கிட்டு இதை பாருங்கள், பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஆமாம், அப்புறம் இவங்கெல்லாம் பெரிய மரங்க. கருவேப்பிலை மரத்தில் வந்து வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு தான் காய் காய்க்கும் போல், பூ பூத்து காய் காய்க்கும் போல். ஆமாம், போன வருஷம் காய்ச்சிது. அதே டைமுக்கு இப்போ இந்த வருஷம் காய்ச்சிருக்கு, நிறையா பழம் காய்ச்சிருக்கு. இங்கே பாருங்கள், குட்டி குட்டியாக இங்கே 2 தந்துருக்கு பாருங்கள். அப்புறம் உங்களுக்கு இன்னும் குட்டி காட்டட்டுமா? அந்த பழத்தில் இதெல்லாம் உழுவுது பார்த்தீங்களா, அந்த விதையெல்லாம் உழுவுதில்ல, அதில் வந்து முளைக்கிறது இந்த குட்டி குட்டி மரங்கள்லாம், கருவேப்பிலை செடி. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த முருங்கை களி வந்து நேற்றா 4 நாளாச்சு நட்டு வச்சோம். லைட்டாக துளுக்குறாங்க பாருங்கள், துளுத்து வருது. அப்புறம் கருவேப்பிலையோட பழத்தை காட்டுறேன் பாருங்கள். அது நிறையா பிரித்து சாப்பிட்டேன் நானே. பசங்களுக்கு கொடுத்தாச்சு, நம்மளும் கொஞ்சம் பிரித்து சாப்பிட்டாச்சு. அப்பப்போ பிள்ளைக்கு வேலையாக வந்தால் பிரிச்சுடுறது. இங்கே பாருங்கள், பூவை பாருங்களேன், கருவேப்பிலை மரத்தில் உள்ள பூவை ஒரு அழகாக க்யூட்டாக இருக்குன்னு. சாரா மேடம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சமயத்தில் இங்கே வந்து இந்த இதில் காம்பவுண்டு கட்டையில் படுத்துட்டு காற்று வாங்கிட்டு படுத்துருப்பாங்க மேடம். ஆமாம், அப்புறம் அதிகமான வெயில் ஓவராகிடுச்சுன்னா என்ன பண்ணுவான்னா, அப்படியே உள்பக்கமாக உள்ளார வந்து முன்போசன் வந்துடுவான், போட்டிக்கோள் வந்துடுவான் ஆள். ஆமாம், போட்டிக்கோ வந்து அங்கே படுத்துருவா, இல்லைன்னா வீட்டு உள்ளார படுப்பான். இப்போ இப்படி படுத்துருக்கா பார்த்தீங்களா? இதோட என்னென்னா படுத்தடுத்து ஒருத்தனா வருவானுங்க. இந்த இருக்கு பாருங்கள், இந்த ஒரு சின்ன கருவேப்பிலை மரம் செடி, கருவேப்பிலை செடியாக இருக்குது. இப்போ மரம் ஆகலை இன்னும். அப்புறம் ஒரு மாங்காய் மரம் ஒன்று வந்துகிட்ருக்கு. இந்த மாங்கன்று வந்து எங்கள் வீட்டு கொல்லையில் வந்து ஸ்பேஸ் கம்மியாக தான் இருக்குது. அதனால் மாமரத்தை வந்து அதிகமாக வளர விட்டால் சரியாக வராது. அதோட ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க தெரிஞ்சவங்க, அவங்கக்கிட்ட